அண்மை செய்தி. தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை முதல் விருப்ப மனு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். நாளை முதல் தேமுதிக விருப்ப மனு பெறப்படும் என அறிவித்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட விருப்பமனு வழங்குதல் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறார். 2000 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி 30 சட்டமன்ற தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பின அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் விருப்பமனுக்களை 6/2/2026 முதல் 12/2/2026 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பூர்த்தி செய்யப்பட்ட விருப்பமனுக்களை 12/2/2026 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்குரிய விருப்பமனு அளிப்பதற்கு தேமுதிகவின் நிர்வாகிகளாக இருப்பவர்களும் கழக அடிப்படை உறுப்பினர்களாக இருப்பவர்களும் தகுதியானவர்கள் ஆவார்கள். மேலும் சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்பமனு கட்டணமாக ரூபாய் 15,000, தனி தொகுதிக்கான விருப்பமனு கட்டணமாக 10,000, புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்பமனு கட்டணமாக 10,000, தனி தொகுதிக்கான விருப்பமனு கட்டணமாக 5,000 செலுத்தி விருப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தேமுதிகவும் 200 தொகுதியும் தயாராக இருப்பதாக வெளிப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை